ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. தந்தையும் மகளும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சக்கரவர்த்தி தன்னுடைய மகள் குந்தவையிடம் தெரிவிக்கிறார், எனக்காக மூலிகை தருவிக்க இலங்கைக்கு ஆள் அனுப்பியிருக்கிறாய். ஆனால் அந்த மூலிகையால் என் உடல் குணமாகாது. என்றால் கோளாறு உடலிலே அல்ல மனதிலே என்று தன் மகளுக்கு விளங்க வைத்துக் கொண்டிருக்கிறாள். அப்பொழுது தன்னுடைய ராஜ்யத்தை பற்றிய கவலையை அவர் தெரிவித்தபோது அதற்கு குந்தவை சொல்லுகிறாள், உங்களுக்கு சிங்கக்குட்டிகள் போன்ற வீராதி வீரர்களான 2 மகன்கள் இருக்கும் பொழுது எதற்காக நீங்கள் ராஜ்யபாரத்தை பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்று வினவியதற்கு, மகளே, அதை நினைத்தால்தான் எனக்கு நெஞ்சு பகீர் என்கிறது. உன் சகோதரர்கள் இருவரும் இணையில்லா வீரர்கள்தான். உன்னைப் போலவே அவர்களையும் கண்ணுக்கு கண்ணாக வளர்த்தேன். அவர்களுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்தால் நன்மை செய்கிறவனாவேனா என்று சந்தேகப்படுகிறேன். ராஜ்யத்துடன் பெரியதொரு சாபக்கேட்டையும் அவர்களிடம் ஒப்புவித்து விட்டு போவது நல்லதென்று சொல்வாயா? அப்படி என்ன சாபக்கேடு இருக்க முடியும் இந்த ராஜ்யத்திற்கு? புறாவுக்காக சதையை அளித்த சிபியும் கன்றுக்குட்டிக்காக மகனை அளித்த மனுநீதி சோழரும் நம் குலத்து முன்னோர்கள். கரிகால் வளவரும் பெருநர் கிள்ளியும் இந்த ராஜ்யத்தை ஆண்டவர்கள். திருமேனியில் 90 மாறும் புன் சுமந்த வீர விஜயாலய சோழர் இந்த சிம்மாசனத்தில் வீற்றிருந்தார். காவேரி நதி தீரத்தில் 108 ஆலயங்கள் எடுப்பித்த ஆதித்த சோழரும் சிற்றம்பலத்து பொன்வைந்த பொன்னம்பலமாக்கிய பராந்தகரும் இந்த ராஜ்யத்தை விஸ்தரித்தார்கள். அன்பே சிவம் எனக் கண்டு அன்பும் சிவமும் தாமாகவே வீற்றிருந்த கண்டராதித்தர் அரசு புரிந்த தர்ம மகாராஜ்யம் இது. இப்படிப்பட்ட ராஜ்யத்திற்கு சாபக்கேடு என்ன இருக்க முடியும்? அப்பா, தாங்கள் ஏதோ மனப்பிரமையில் இருக்கிறீர்கள். இந்த தஞ்சாவூர் கோட்டையை விட்டு தாங்கள் புறப்பட்டு வந்தால்... அனுப்பிடம் விட்டு புறப்பட்டால் அடுத்த கணம் என்னாகும் என்று உனக்கு தெரியாது. அழகிய பழையாறையை விட்டு இந்த தஞ்சை கோட்டையாகிய சிறையில் நான் சந்தோஷத்துக்காக இருக்கிறேன் என்று கருதுகிறாயா? குந்தவை, நான் இங்கே இருப்பதனால் இந்த பழம்பெரும் சோழ ராஜ்யம் சின்ன பின்னமாகாமல் காப்பாற்றி வருகிறேன். நேற்றிரவு நாடகம் ஆடிக்கொண்டிருந்த போது என்ன நடந்தது என்பதை யோசித்துப்பார். நிலாமாடத்தின் முகப்பிலிருந்து நான் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தேன். நாடகத்தை நடுவில் நிறுத்திவிடலாமா என்று கூட தோன்றியது. தந்தையே, இது என்ன? நாடகம் மிக நன்றாக இருந்ததே. சோழகுலப் பெருமையை எண்ணி என் உள்ளம் பூரித்ததே. எதற்காக நிறுத்த விரும்பினீர்கள்? நாடகத்தில் எந்த பகுதி தங்களுக்கு பிடிக்காமல் இருந்தது? நாடகம் நன்றாகத்தான் இருந்தது மகளே. அதில் ஒரு குற்றமும் நான் காணவில்லை. நாடகம் பார்த்தவர்களின் நடத்தையை பற்றியே சொல்லுகிறேன். கொடும்பாளூர் கட்சியும் பழுவேட்டரையர் கட்சியும் எழுப்பிய போட்டி கோஷங்களை நீ கவனிக்கவில்லையா? கவனித்தேனப்பா. நான் ஒருவன் இங்கே இருக்கும்போது இவர்கள் இப்படி நடந்து கொள்ளுகிறார்களே, நான் இல்லாவிட்டால் என்ன ஆகும் என்று சிந்தித்துப்பார். நான் தஞ்சாவூரை விட்டு கிளம்பிய தட்சணமே 2 கட்சியாருக்குள்ளும் சண்டை மூளும். கிருஷ்ண பரமாத்மாவின் சந்ததிகள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு அழிந்தது போல இவர்களும் அழியும் போது இந்த மகா சாம்ராஜ்யமும் அழிந்துவிடும். அப்பா, தாங்கள் இந்த சோழ சாம்ராஜ்யத்தில் சர்வாதிகார சக்கரவர்த்தி. பழுவேட்டரையர்களும் சரி, கொடும்பாளூர் வேளிரும் சரி, தங்கள் காலால் இட்டதை தலையால் செய்ய கடமைப்பட்டவர்கள். அவர்கள் அத்துமீறி நடந்தால் அவர்களுடைய அழிவை அவர்களே தேடிக் கொள்ளுகிறார்கள். தாங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? மகளே, சென்ற 100 வருஷமாக இந்த இருகுலத்தோர்
சோழ சாம்ராஜ்யத்துக்கு இடையெல்லா ஊழியம் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய உதவியின்றி சோழ ராஜ்யம் எப்படி பல்கி பெருகி இருக்க முடியுமா? அவர்கள் அழிந்தால் ராஜ்யத்துக்கும் அது பலவீனம் தானே. அப்பா, அந்த இரு கட்சியில் ஒரு கட்சிக்காரர்கள் தங்களுக்கு விரோதமாக சதி செய்யும் துரோகிகள் என்று தெரிந்தால்? சுந்தர சோழர் குந்தவையை வியப்போடு உற்று பார்த்து, என்ன மகளே சொல்லுகிறாய்? எனக்கு விரோதமான சதியா? யார் செய்கிறார்கள் என்று கேட்டார். அப்பா, தங்களுடைய உண்மையான ஊழியர்களாக நடித்து வருகிறவர்கள் சிலர் தங்களுக்கு எதிராக ரகசிய சதி செய்கிறார்கள். தங்களுடைய புதல்வர்களுக்கு பட்டமில்லாமல் செய்துவிட்டு வேறொருவருக்கு பட்டம் கட்ட சதி செய்து வருகிறார்கள். யாருக்கு? யாருக்கு மகளே? உன் சகோதரர்களுக்கு பட்டம் இல்லை என்று செய்துவிட்டு வேறு யாருக்கு பட்டம் கட்ட பார்க்கிறார்கள் என்று சுந்தர சோழ சக்கரவர்த்தி பரபரப்புடன் கேட்டார். குந்தவை மெல்லிய குரலில், சித்தப்பா மதுராந்தகனுக்கு அப்பா, நீங்கள் நோய்ப்படுக்கையில் படுத்திருக்கையில் இவர்கள் இப்படி பயங்கரமான துரோகத்தை செய்கிறார்கள் என்றாள். உடனே சுந்தர சோழர் சற்று நிமிர்ந்து உட்கார்ந்து, அவர்களுடைய முயற்சி மட்டும் பலித்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும் என்றார். குந்தவைக்கு தூக்கி வாரி போட்டது. தந்தையே, இது என்ன? தாங்கள் பெற்ற புதல்வர்களுக்கு தாங்களே சத்ருவாவீர்களா என்றாள். இல்லை, என் புதல்வர்களுக்கு நான் சத்ரு இல்லை. அவர்களுக்கு நன்மை செய்யவே விரும்புகிறேன். இந்த சாபக்கேடு உள்ள ராஜ்யம் அவர்களுக்கு வேண்டியதில்லை. மதுராந்தகன் மட்டும் சம்மதித்தால். சித்தப்பா சம்மதிப்பதற்கு என்ன? திவ்யமாக சம்மதிக்கிறார். நாளைக்கே பட்டங்கட்டிக்குள்ள சித்தமாயிருக்கிறார். அந்த மாதிரி தாங்கள் செய்யப் போகிறீர்களா? என் தமையனின் சம்மதம் கேட்க வேண்டாமா? ஆம், ஆதித்த கரிகாலனை கேட்க வேண்டியதுதான். அவனை கேட்டால் மட்டும் போதாது. உன் பெரிய பாட்டி சம்மதிக்க வேண்டும். பிள்ளைக்கு பட்டம் கட்டினால் தாயார் வேண்டாம் என்று சொல்வாளா? ஏன் சொல்ல மாட்டாள்? உன் பெரிய பாட்டியுடன் இத்தனை நாள் பழகியும் அவரை நீ அறிந்து கொள்ளவில்லையா? செம்பியன் மாதேவியின் வற்புறுத்தலினாலேயே நான் அன்று சிம்மாசனம் ஏறினேன். ஆதித்தனுக்கும் இளவரசு பட்டம் கட்டினேன். குந்தவை, உன் பெரிய பாட்டிக்கு உன் பேரில் மிக்க அன்புண்டு. நீ அவரிடம் நயமாகச் சொல்லி மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டுவதற்கு சம்மதம் வாங்கிவிடு. குந்தவை திகைத்துப் போய் பேசாமல் இருந்தாள். பிறகு காஞ்சிக்கு போ. அங்கே உன் அண்ணன் ஆதித்த கரிகாலனிடம் சொல்லி, இந்த சாபக்கேடு வாய்ந்த ராஜ்யம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லும்படி செய்துவிடு. மதுராந்தகனுக்கே பட்டம் கட்டி விடுவோம். பிறகு நாம் எல்லோரும் சாபம் நீங்கி நிம்மதியாக இருக்கலாம் என்றார் சக்கரவர்த்தி. அப்பா, அடிக்கடி சாபம் என்கிறீர்களே, எந்த சாபத்தை சொல்லுகிறீர்கள் என்று குந்தவை கேட்டாள். மகளே, பூர்வ ஜன்மம் என்று சொல்லுகிறார்களே, அதை நீ நம்புகிறாயா? பூர்வ ஜன்மத்தின் நினைவுகள் இந்த ஜன்மத்தில் சில சமயம் வரும் என்கிறார்களே, அதில் உனக்கு நம்பிக்கை உண்டா? தந்தையே, அவையெல்லாம் பெரிய விஷயங்கள். எனக்கு என்ன தெரியும் அந்த விஷயங்களைப் பற்றி? மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களைப் பற்றி சொல்லுகிறார்களே. புத்த பகவான் கடைசி அவதாரத்திற்கு முன்னால் பல அவதாரங்கள் எடுத்ததாகச் சொல்லுகிறார்களே. அந்த அவதாரங்களைப் பற்றிய பல அழகான கதைகள் சொல்லுகிறார்களே. கேட்டிருக்கிறேன் அப்பா. கடவுளுக்கும் அவதார புருஷர்களுக்கும் அப்படி என்றால், சாதாரண மனிதர்களுக்கு மட்டும் முற்பிறவிகள் இல்லாமல் இருக்குமா? இருக்கலாம் அப்பா. சில சமயம் எனக்கு பூர்வ ஜன்ம நினைவுகள் வருகின்றன மகளே. அவற்றை குறித்து இதுவரையில் யாரிடமும் சொல்லவில்லை. சொன்னால் யாரும் நம்பவும் மாட்டார்கள், புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். எனக்கு உடல் நோயுடன் சித்த பிரமையும் பிடித்திருப்பதாகச் சொல்வார்கள். வைத்தியர்களை அழைத்து வந்து தொந்தரவு கொடுப்பது போதாதென்று மாந்திரீகர்களையும் அழைத்து வரத் தொடங்குவார்கள். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
நாடாளுவதை பத்தி வந்தியத்தேவனிடம் நந்தினி பேசினதும் தலைக்கு மகுடம், தலைவலின்னு அடிச்சு சொன்னான். அம்மணி, வேண்டாம். ராஜ்யம் ஆள்ற ஆசை எனக்கு எப்பவும் கிடையாது. இன்னைக்கு சுந்தர சோழ சக்கரவர்த்தியை பார்த்தப்புறம் அடியோட போயிட்டுது அந்த ஆசை. இப்படி பிறர் கையை எதிர்பார்த்து சக்கரவர்த்தி ஆயிருப்பதை விட மறுநாள் உணவு எங்க கிடைக்கும்னு தெரியாத சுதந்திர மனிதா இருப்பதே மேல். இப்படி சொல்லி நந்தினி வச்ச வலையிலிருந்து நழுவினது நினைவிருக்கும். ஆனா அவனுக்கு நல்லா தெரியும், மணிமுடி சூடி மக்களை காப்பாத்த முன் வருபவன் தான் மாவீரன்னு. அத்தோட சுந்தர சோழரின் தற்போதைய உடல்நிலைய கருத்துல கொண்டுதான் அப்படி சொன்னான். இந்த பகுதியில மகள் தந்தையை கேட்கிறா, 3 உலகையும் ஆளும் பேரரசர், தங்களுக்கு அப்படி என்ன தீராத மனக்கவலை? சக்கரவர்த்தி பதில் சொல்லும்போது அதிசயோக்தியான கற்பனைன்னு ஒரு தொடரை பயன்படுத்துறார். பெரியத மிக பெரியதாகவும் சிறியத மிக சிறியதாகவும் திறமையோட அதிசயம் தர மாதிரி சொல்லுவது அதிசயோக்தி. உயர்வு நவிர்ச்சி அணி என்பது இதுதான். சோழ பேரரசர்கள் தமது ஆட்சி காலத்திலேயே தம் புதல்வர்களுக்கு இளவரசு பட்டம் கட்டி நிர்வாகத்தில் அவங்களை ஈடுபடுத்தி வந்திருக்காங்கங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சதுதான். ராஜ்யபாரத்தோட பெரிய சாபக்கேட்டையும் அல்லவா கொடுக்க வேண்டி வரும்னு தந்தை கவலைப்படுறார். இது மகளுக்கு மனக்குழப்பத்தை தருது. வழி வழியா அறத்தையே முதன்மையாக கொண்டு நீதி தவறாம அரசு புரிஞ்சுக்கிட்டு வர பரம்பரை இது. சாபக்கேடா? சரி, அவரே சொல்லட்டும்னு அவர் பேச பேச கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு வரா. சமயம் பார்த்து தங்களுக்கு விரோதமா சதி நடக்குதுன்னு தொடங்கி, அதாவது தங்கள் புதல்வர்களுக்கு பட்டம் இல்லாம செய்துட்டு வேற ஒருத்தருக்கு பட்டம் கட்ட சதின்னு விஷயத்துக்கு வரா. ஆனா பெரிய அதிர்ச்சி, அவளுக்கு தூக்கி வாரி போடுது அவர் சொன்னது. ஆஹா, அந்த முயற்சி மட்டும் பலிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். திகைச்சு போய் பேச முடியாத நிலைக்கு போயிடுறா குந்தவை. மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டுறதுக்கும் இவர் சொல்ற சாபக்கேட்டிலிருந்து கிடைக்க போற விடுதலைக்கும் என்ன சம்பந்தம்? சரி, பூர்வ ஜென்ம வாசனையில உனக்கு நம்பிக்கை உண்டா? நந்தினி கேட்டதுக்கு நேற்று வரை இல்ல, இன்னைக்கு தான் அதுல நம்பிக்கை வந்ததுன்னு வந்தியத்தேவன் சொன்னானே. இதே வினாவை சுந்தர சோழர் கேட்கிறார். அவையெல்லாம் பெரிய விஷயங்கள்னு சொன்னாலும் முற்பிறவி பத்தின இந்த பீட்டிகை முக்கியமான விஷயத்துக்கு தொடக்கம்னு அவளுக்கு புரிஞ்சிட்டுது. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.